Hi guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom app யூஸ் பண்ணி charm effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்க போற இமேஜஸ்க்கு நான் பண்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கொடுத்துருக்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே ஒரு இமேஜ்க்கு தேவையான பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் இந்த எடிட்க்கு பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 50 அரௌண்ட் கீழே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே ஹைலைட் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நான் என்ன பண்ணுறேனோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் உங்களோட டெம்பரேச்சர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜ்க்கு என்னென்ன டெம்பரேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெட் கலரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆரஞ்சு கலர் இருக்கும். அதில் சேச்சுரேஷன் மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் டோன் லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேர்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷன் மட்டும் இப்போதைக்கு கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போதைக்கு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் டோன் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ மட்டும் நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளூ கலர் டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சேச்சுரேஷன் எல்லாமே ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டெம்பரேச்சரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். உங்கள் இமேஜில் ஏதாவது இது மாதிரி கலர் இருந்ததுன்னா நம்ம அதோட கலரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் மற்ற 3 கலர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அதோட சேச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டெம்பரேச்சர் வந்து ரைட் சைடுக்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த வார்ம் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டிண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே 4 அண்ட் -4 இருக்கணும். அண்ட் டேஸ் ஆப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு 20 அது மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி கிடைக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் விக்னண்ட் ஆப்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளாக் சரௌண்டிங்ஸ் கிடைக்கும். அது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் உங்கள் இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். தென் நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாமே உங்களோட இமேஜ்க்கு வந்து ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் மிக்ஸ் ஆப்ஷன் போங்க. அண்ட் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லோ டோனில் இருக்கிறது ஆரஞ்சு டோனில் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக நம்ம அது வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் பிங்க் அண்ட் வயலட் கலர் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட ஷர்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். அந்த டோனிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம அதை கொடுக்குறோம். உங்கள் இமேஜில் பாருங்கள் ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் அப்போனா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் இமேஜில் ஏதாவது க்ரீன் கலர் டோன் இருந்ததுன்னா அதோட சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட இமேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் டோன் அது மட்டும்தான் இருக்கணும். அதை மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டில் டிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சேம் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது தான். இது மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு லைட்டாக நம்மளோட இமேஜ் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் டோன் ஃபுல்லாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ரொம்ப டிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதிலாக வைப்ரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஆரஞ்சு கலர் டோன் வந்து கிடைக்கும். சேச்சுரேஷனுக்கும் வைப்ரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரொம்ப கலர் கொடுக்கும். வைப்ரண்ட் வந்து லைட்டாக மீடியமாக உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் லைட்டாக உங்களோட இமேஜ்க்கு ஒரு பிரைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபில்டர் போங்க. அதில் ஆர்டிஸ்டிக் 3 இருக்கும். அதை கொடுத்து அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. That's it guys. Lightroom யூஸ் பண்ணி இப்படி தான் charm effect கிரியேட் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.